தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, ஞானத்தை கையிலேந்தி உயர் ஞானத்தை கையிலேந்தி தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, தினந்தோறும் ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே. அவ்யக்த பாப்தாதாவுடைய மகாவாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் பாப்தாதா ஒரே தேசத்தை சேர்ந்த எல்லா குழந்தைகளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன்றார். குழந்தைகள், நீங்கள் எல்லாருமே ஒரே தேசம், அங்கேருந்து தான் வந்திருக்கீங்க. அதுதான் உங்களுடைய உண்மையான தேசம். அந்த உண்மையான தேசம் எவ்வளோ இனிமையானது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தானே அப்படின்றார். பாப்தாதாவும் அந்த உண்மையான தேசத்துலேருந்து தான் குழந்தைகளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு. குழந்தைகளை சந்திக்கிறதுல தந்தைக்கு ரொம்ப மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கும் அப்பாவை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்றார். அடுத்தது பாப்தாதா சொல்கிறாங்க, ஜோதிர் பிந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா சொன்ன உடனேயே அந்த ஜோதி பிரகாசமான ஸ்வரூபம் நம்ம கண் முன்னால் வந்துடுது இல்லையா? அதே மாதிரி தான் 5 ஸ்வரூபங்கள். ஜோதிர் பிந்து அதாவது அநாதி ஸ்வரூபம், அப்புறம் ஆதி தேவதா ஸ்வரூபம், மத்திய பூஜைக்குரிய ஸ்வரூபம், பிராமண ஸ்வரூபம், ஃபரிஷ்தா ஸ்வரூபம். இந்த 5 ஸ்வரூபங்கள் கூட நம்ம நினச்ச உடனேயே நமக்கு முன்னால் வரணும். மேலும் அந்த ஸ்வரூபத்தை நம்ம அனுபவம் செய்யணும் அப்படின்றார். ஒவ்வொரு மணி நேரத்துலேயும் 5 நிமிஷம் இதுக்காக செலவு பண்ணுங்க. இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 5 செகண்ட்ஸாவது இதுக்காக நீங்கள் டைம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு செகண்டில் நம்ம நினச்சோடனே இந்த ஸ்வரூபம் நம்ம கண் முன்னால் வந்துடணும், மேலும் அனுபவம் பண்ணணும். எப்படி உடலுக்காக நம்ம உடற்பயிற்சி செய்கிறோம், உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம், அதே மாதிரி இந்த ஒரு ப்ராக்டிஸ் நம்ம பண்ணோன்னா நம்மளுடைய மனம் சதா கரெக்டாக இருக்கும். மனம் நம்மளுடைய கண்ட்ரோலில் ஆரோக்கியமானதாக ஆகிடும் அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, 5 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கும் தானே? ஒரு மணி நேரத்தில் 5 நிமிஷம் கூட கொடுக்க முடியாதவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார். யாருமே கை தூக்கல. இப்போ பாபா சொல்கிறாங்க, எல்லாராலையும் நேரத்தை ஒதுக்க முடியும். அப்போ திரும்ப திரும்ப ஒவ்வொரு மணி நேரத்துலேயும் 5 மினிட்ஸில் இந்த 5 ஸ்வரூபத்துக்கான ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணுங்கள். அப்போ பாபா சொல்கிறாங்க, காரியம் செய்கிறப்ப கூட இந்த 5 ஸ்வரூபத்தினுடைய நஷா உங்களுக்கு கூடவே இருக்கும். மேலும் பாபா சொல்கிறாங்க, பாபாவுடைய மகா மந்திரமே மன்மனாபவ் அப்படிங்கிறது தான். அதனால் மனதனுடைய அந்த ஒரு அனுபவம் என்ன பண்ணுன்னா மாயாவை ஜெயிக்கிறதுக்கான ஒரு கருவியாக மாறிடும். அதனால் பாபா ஏன் இதெல்லாம் செய்ய சொல்கிறார் அப்படின்னா, டைம் போக போக லாஸ்ட்டில் ஒரு செகண்டில் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நமக்கு முன்னால் வரும்னு பாப்தாதா ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்தது பாபா சொல்கிறாங்க, மனசார எனது பாபா அப்படின்னு குழந்தைகள் நம்ம சொல்கிறோம். பாபாவும் எனது குழந்தைகளே அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த எனது அப்படிங்கிற ஒரு வார்த்தை எவ்வளோ அதிசயங்களை பண்ணியிருக்கு, எவ்வளோ உற்சாகத்தை உள்ளுக்குள்ளார கொண்டு வருது அப்படின்றார். சப்போஸ் இந்த மாதிரி நேரத்தில் கூட ஏதாவது உள்ளுக்குள்ளார யுத்தம் நடந்துட்டுருக்கு மனசுக்குள்ளே அப்படின்னா அதற்கான காரணம் குழந்தைகள் நீங்கள் மாயாவை அரைக்கல்பமாக தன்னுடையவங்களாக ஆக்கிட்டீங்க இல்லையா அப்படின்றார். அப்போ மாய்க்கு கூட உங்களுக்கு மேலே ரொம்ப அன்பு இருக்கும் தானே, அதனால் அது திரும்ப திரும்ப வர்றதுக்காக முயற்சி பண்ணுது. ஆனாலும் குழந்தைகள் யார் என்னோட பாபான்னு சொல்கிறோமோ அவங்களுக்கு பாபாவோட உதவி கிடைக்கும். ஒரே ஒரு முறை என்னுடைய பாபான்னு உள்ளத்துலேருந்து வந்துருச்சுன்னா 1000 மடங்கு பாபா அந்த குழந்தைகளுக்கு சக்திசாலியான உதவி செய்கிறதுக்கு கட்டுப்பட்டிருக்கார். அனுபவம் இருக்குதானே? ஆனால் இதை ப்ராக்டிக்கலாக கரெக்டான நேரத்தில் நீங்கள் நடைமுறையில் கொண்டு வாங்க அப்படின்றார். ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம கேட்போம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 28/6/2026. பாப்தாதா ரிவைஸ் டேட் 30/11/2010. முரளியினுடைய தலைப்பு, ஒவ்வொரு மணி நேரமும் 5 ஸ்வரூபங்களின் பயிற்சி செய்து மனதை சக்திசாலியானதாக ஆக்குங்கள். பாபாதான் தம் உலகம் என்றால் தமது சன்ஸ்காரங்களையும்
தந்தைக்கு சமமாக ஆக்குங்கள். இன்று பாப்தாதா ஒரே தேசத்தை சேர்ந்த அனைத்து குழந்தைகளையும் சந்திக்க வந்துள்ளார். அதுதான் உங்கள் அனைவருடைய உண்மையான தேசம். நம்ம எல்லாருடைய உண்மையான தேசம் பரந்தாம். ஸோ பாபா சொல்கிறார், ஒரே தேசத்தை சேர்ந்த நம்ம எல்லா குழந்தைகளையும் மீட் பண்ணுறதுக்காக பாப்தாதா வந்திருக்கார். அந்த ஒரு தேசம் எத்தனை இனிமையானது என்று உங்களுக்கு தெரியும் தானே. பாப்தாதாவும் அந்த தேசத்திலிருந்து தான் அனைத்து குழந்தைகளையும் சந்திக்க வந்துள்ளார். குழந்தைகளுக்கு தந்தையை சந்திப்பதில் மகிழ்ச்சி, தந்தைக்கு குழந்தைகளை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று பாப்தாதா குழந்தைகளின் அனைத்து ரூபங்களையும், விசேஷமாக 5 ரூபங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் 5 முகங்களை கொண்ட பிரம்மா பற்றிய பாடல்களும் உள்ளன. நம்ம குழந்தைகள் 5 ஸ்வரூபங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இதனுடைய நினைவார்த்தம் பக்தியில் 5 முகத்தினுடைய பிரம்மா பற்றி பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. உங்களுடைய 5 ரூபங்களையும் நீங்கள் அறிவீர்கள் தானே. முதலாவது அனைவரின் ஜோதி பிந்து ரூபம். அது உங்கள் முன்னால் வந்துவிட்டது தானே. எத்தனை பிரகாசிக்கக்கூடிய அன்பான ரூபம் அது. இரண்டாவது தேவதை ரூபம். அந்த ரூபமும் கூட எத்தனை அன்பானது மற்றும் தனித்துவமானது. மூன்றாவது மத்தியத்தின் பூஜைக்குரிய ரூபம். நான்காவது சங்கமயுக பிராமண ரூபம். அதுவும் கூட எத்தனை மகத்தானது. ஐந்தாவது ஃபரிஷ்தா ரூபம். இந்த 5 ரூபங்களும் எத்தனை இனிமையானவை. இன்று பாப்தாதா குழந்தைகளுக்கு மனதிற்கான பயிற்சியை கற்பிக்கின்றார். ஏனெனில் மனம் அவ்வப்போது தன் பக்கம் இழுத்து கொள்கிறது. நம்மளை மனசு தன் சைடில் இழுத்துக்குது. எனவே இன்று பாப்தாதா மனதை ஏக்ரஸ் ஒரே சீரான நிலைக்கு கொண்டு வரும் பயிற்சியை கற்பித்து கொண்டிருக்கிறார். நாள் முழுவதும் இந்த 5 ரூபங்களின் பயிற்சியை செய்யுங்கள். மேலும் அனுபவம் செய்யுங்கள். எந்த ரூபத்தை நினைக்கிறீர்களோ அதை மனதில் அனுபவம் செய்யுங்கள். பாபா சொல்கிறாங்க, எப்படி ஜோதி பிந்து என்று சொன்ன உடனேயே அந்த பிரகாசமான ரூபம் முன்னே வந்து விடுகிறதோ அப்படி இந்த 5 ரூபங்களையும் முன்னே கொண்டு வாருங்கள். மேலும் அந்த ரூபத்தை அனுபவம் செய்யுங்கள். ஒவ்வொரு மணி நேரமும் 5 வினாடிகள் இந்த பயிற்சியை செய்யுங்கள். வினாடிகள் இல்லை என்றால் 5 நிமிடங்கள் செலவிடுங்கள். ஒவ்வொரு ரூபத்தையும் முன்னே கொண்டு வாருங்கள். அனுபவம் செய்யுங்கள். மனதை இந்த ஆன்மீக பயிற்சியில் பிஸியாக வையுங்கள். அப்போது மனம் பயிற்சியின் மூலமாக சதா சரியானதாக இருக்கும். இந்த 5 ஸ்வரூபத்தினுடைய ப்ராக்டிஸில் மனசை நம்ம நல்லா பிஸியாக வச்சுருந்தோம் அப்படின்னா மனசு எப்பயுமே கரெக்டாக இருக்கும் அப்படின்றார். எப்படி உடலுக்கான உடற்பயிற்சி உடலை ஆரோக்கியமானதாக வைக்கின்றதோ அப்படி இந்த பயிற்சி மனதை சக்திசாலியானதாக வைக்கும். ஒரு வினாடி கூட மனதிற்குள் அந்த ரூபத்தை கொண்டு வாருங்கள். இது எளிதானது என்று புரிகின்றது தானே, அல்லது கடினமாக தோன்றுகிறதா? ஒரு செகண்டில் எந்த ரூபத்தை சொல்கிறோமோ அந்த ஸ்வரூபத்தை மனசில் கொண்டு வந்துடணும். இது ஈஸியாக இல்லை கஷ்டமாக தோணுதா அப்படின்னு கேட்குறார். இது உங்களுக்கு கடினமாக இருக்காது. ஏனெனில் இந்த பயிற்சியை நீங்கள் பல முறை செய்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு கல்பத்திலும் செய்திருக்கிறீர்கள். தனது சொந்த ரூபத்தை முன்னே கொண்டு வருவது கடினம் அல்ல. ஒவ்வொரு ரூபமும் முன்னால் வரும்போதே அந்த ரூபத்தின் சிறப்பு என்பது அனுபவமாகும். சில நேரங்களில் சில குழந்தைகள் தாங்கள் இந்த ரூபங்களை அனுபவிக்க விரும்புவதாகவும் ஆனால் மனம் வேறு பக்கம் சென்று விடுவதாகவும் கூறுகிறார்கள். எந்த இடத்தில் எவ்வளவு நேரம் மனதை நிலைநிறுத்த விரும்புகிறீர்களோ அதற்கு பதிலாக வீணான தேவையற்ற எண்ணங்களும் வந்து விடுகின்றன. சில நேரம் மனதில் ஒருவித அஜாகிரதை உணர்வும் வந்து விடுகிறது. அதாவது குழந்தைகள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நான் இந்த ரூபத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அனுபவம் பண்ண விரும்புகிறேன் பாபான். ஆனால் மனசு என்னாகுது, வேறு சைடில் போகுது. வீணான எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் வந்துடுது. இல்லை மனசில் சில டைமில் என்னாகுது, அஜாகிரதையாக கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துடுது. எனவே பாப்தாதா ஒவ்வொரு மணி நேரமும் 5 வினாடிகள் அல்லது 5 நிமிடங்கள் இந்த பயிற்சியின் அனுபவத்தை செய்விக்க விரும்புகிறார். 5 நிமிடங்கள் ஒதுக்கி மனதை இந்த பக்கம் செலுத்துங்கள். இவ்வாறு செய்வது நன்றாக இருக்கிறது தானே. 5 வினாடிகள் அல்லது நொடிகள் செய்துவிட்டு பிறகு உங்கள் வேலையில் ஈடுபடுங்கள். 5 மினிட்ஸ் அல்லது 5 செகண்ட்ஸ் பாபா சொல்கிற 5 ஸ்வரூபத்தை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களோட வேலையில் ஈடுபடுங்க. ஏனெனில் காரியம் என்பதை செய்துதான் ஆக வேண்டும்.
நான் பான்ஸ் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணேன்னு வேலை செய்யாமல் இருக்க முடியுமா? வேலை பண்ணி தானே ஆகணும். காரியம் என்பதை செய்து தான் ஆக வேண்டும். காரியம் செய்யாமல் இருக்க முடியாது. யக்ஞ சேவை, உலக சேவை என அனைத்தையும் அனைவரும் செய்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். செய்யவும் வேண்டும். இந்த 5 நிமிட பயிற்சியை செய்த பிறகு உங்கள் காரியங்களில் ஈடுபடுங்கள். 5 வினாடிகளோ அல்லது 5 நிமிடங்களோ செலவிடுங்கள். இதற்கு கூட நேரம் இல்லாதவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? 1 ஹவரில் 5 மினிட்ஸோ அல்லது 5 செகண்ட் கூட எனக்கு டைம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா என்ன அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. 5 நிமிடம் கூட இல்லாதவர்கள் யாராவது இருந்தால் கைகளை தூக்குங்கள். யாரும் இல்லையா? யாருமே கை தூக்கலை. யாராவது இருக்கிறீர்களா? திரும்பவும் கேட்குறார். எல்லோராலும் நேரம் ஒதுக்க முடியும். அப்படியெனில் மீண்டும் மீண்டும் இந்த பயிற்சியை செய்யுங்கள். அப்போது காரியம் செய்தாலும் கூட இந்த 5 ரூபங்களின் நஷா இருக்கும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு 5 மினிட்ஸ் இந்த 5 சொரூபத்தோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா அப்புறம் மிச்சம் 55 மினிட்ஸ் நம்ம காரியங்கள் தான் செஞ்சிட்ருப்போம். ஆனால் காரியம் செய்கிறப்ப 5 சொரூபத்தோட நஷா கூடவே இருக்குமா. ஏனெனில் தந்தையின் மந்திரம் கூட மன்மனாபவ் என்பதாகும். மனதின் இந்த அனுபவம் மாயையை வெல்வதற்கு ஒரு கருவியாக அமையும். இந்த 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் என்ன பண்ணோம்? மாயா ஜீதா ஆகிறதுக்கான ஒரு கருவியாக இது இருக்கும். ஏனெனில் காலம் செல்ல செல்ல ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டி இருக்கும் என்று பாப்தாதா கூறியுள்ளார். எனவே இந்த பயிற்சியை செய்வதன் மூலம் மன்மனாபவ நிலை ஏற்பட உதவி கிடைக்கும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு செகண்டில் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். செகண்டில் மன்மனாபவ் அப்படிங்கிற அந்த ஸ்திதி கூட வர்றதுக்கு இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்றார். ஏனெனில் பாப்தாதா பார்த்தார், நீங்கள் சொற்பொழிவு ஆற்றும் போதோ அல்லது யாருக்காவது செய்தி சொல்லும் போதோ என்ன சொல்கிறீர்கள்? நாங்கள் உலகை மாற்றக்கூடியவர்கள் என்று. எனவே உலகை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் உங்கள் மனதை எந்த நேரத்தில் எந்த எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதே எண்ணத்தை உருவாக்கும் அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக ஆக்குங்கள். ஒரு வினாடியில் கட்டளையிடுங்கள். எப்படி இந்த உடலில் கர்மேந்திரியங்களுக்கு கட்டளையிடுகிறீர்களோ, கைகளை மேலே தூக்க வேண்டும், இறக்க வேண்டும் என்றால் அது கட்டுப்படுகிறது தானே. இந்த கையை தூக்குற, கீழே இறக்குறேன்னா அந்த ஆர்டர் ஒபே பண்ணுது தானே கையே. அப்படி மனதை வீணான மற்றும் தேவையற்ற எண்ணங்களிலிருந்து தப்பிக்க வையுங்கள். நீங்கள் மனதின் எஜமானர்கள். எனது மனம் என்று சொல்கிறீர்கள் தானே. எனது மனம் என்றால் அது கட்டளை கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த மனதிற்கான பயிற்சி கூறப்பட்டுள்ளது. எப்போ எந்த டைமில் என்ன தாட் க்ரியேட் பண்ணோன்னு சொல்லி நான் நினைக்கிறேனோ அந்த நேரத்தில் அந்த தாட் தான் மனசில் க்ரியேட் ஆகணும். வேஸ்ட்டு நெகட்டிவ் எல்லாம் அந்த டைமில் வரக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த 5 ஸ்வரூப்போட ட்ரில்ல பாபா சொல்லியிருக்கார். ஒவ்வொரு குழந்தையும் தான் மனதை வென்று உலகை வெல்ல வேண்டும் என்று விரும்புவதை பாப்தாதா பார்த்தார். மன்ஜீத் ஜெகஜீத் ஆகணும் அப்படின்னு குழந்தைகள் விரும்புகிறத பாப்தாதா பார்க்குறார். எனவே வரக்கூடிய நேரத்திற்கு முன்னரே மனதை எங்கே விருப்பமோ அங்கே சகஜமாக நிலை பெறச் செய்வதற்கு இந்த பயிற்சியை செய்யுங்கள். ஒவ்வொரு குழந்தையும் தனது எண்ணத்திற்கேற்ப மனம், புத்தி, சன்ஸ்காரங்கள் அனைத்தும் தனது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் அளவிற்கு சக்திசாலியானதாக ஆக்க வேண்டும் என்று பாப்தாதா விரும்புகிறார். நான் விரும்புகிற மாதிரி மண், புத்தி, சன்ஸ்கார் என்னோடய கண்ட்ரோலில் வரணும் அப்படின்னு நான் தன்னோட குழந்தைகள் இருக்கணும்னு பாபா ஆசைப்படுறார். யாருக்கு இந்த பயிற்சி இருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக உலகை வென்றவர்களாக ஆகுவார்கள். பாப்தாதாவிடமும் குடும்பத்தினரும், அதாவது இந்த பிராமன் பரிவாரோட அனைவருடனும் அன்பு இருக்கின்றது. பாபாவுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிகே ஒவ்வொருத்தர் மேலேயும் அன்பு இருக்குது. குழந்தைகளுக்கு தந்தை மீது இருக்கும் அன்பை விட தந்தைக்கு குழந்தைகள் மீது இருக்கும் அன்பு அதிகமானதாக இருக்கிறது. எனவே குழந்தைகள் புத்திசாலித்தனமாக ஒரு வேலையை நன்றாக செய்துள்ளீர்கள். அதாவது எனது பாபா என்று சொல்லி எனதாக ஆக்கிவிட்டீர்கள். என்னோட பாபான்னு சொல்லி பாபாவை என்னுடையவராக நம்ம குழந்தைகள் ஆக்கிட்டோமா புத்திசாலியாக. ஸோ பாபா அதுக்காக குழந்தைகளோட இந்த வேலையை பார்த்து பாபா நல்லா பண்ணியிருக்கீங்கன்றார். என்னோட பாபான்னு சொன்னது ரொம்ப நல்லதுன்றார் பாபா. ஒவ்வொரு குழந்தையும் எனது பாபா என்று நிச்சயத்துடன் கூறுகிறீர்கள். தந்தையும் எனது குழந்தை என்று கூறுகிறார். இந்த எனது என்ற சொல் ஒரு அதிசயத்தை செய்துவிட்டது. எனது பாபா, அன்பான பாபா என்று சொல்லும் போது இதயத்தில் எத்தனை உற்சாகம் ஏற்படுகின்றது. என்னோட பாபா, அன்பான பாபான்னு சொல்கிறப்ப உள்ளர எவ்வளோ ஒரு உமங்கு உற்சாகம் வருது இல்லையா. தந்தையும் மீண்டும் மீண்டும் எனது குழந்தைகளே என்று கூறுகின்றார்.
யாருக்கேனும் மாயையுடன் யுத்தம் நடக்கின்றது எனில் அதற்கான காரணம் அரை கல்பமாக மாயையை நீங்கள் உங்களுடையதாக ஆக்கிவிட்டீர்கள் அல்லவா? என்னோட பாபான்னு சொல்கிறப்ப பாபாவோ என்னோட குழந்தைன்றார், எவ்வளோ உமங்க உற்சாகம் வருது. இதெல்லாம் வராமல் உள்ளுக்குள்ளே மனசில் இன்னும் சண்டை நடக்குது அப்படின்னா பாபா என்ன சொல்கிறார்? அரை கல்பமாக மாயாவை உங்களுடையதாக ஆக்கியிருந்தீங்க இல்லையா? அப்படினில் மாயைக்கும் உங்கள் மீது அன்பு இருக்கும் தானே. அதனால் அது அடிக்கடி வருவதற்கு முயற்சி செய்கிறது. ஆனால் யார் மனதார என்னுடைய பாபா என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு தந்தையின் சகயோகம், அதாவது பாபாவோட உதவி கிடைக்கின்றது. ஒரு முறை மனதார என்னுடைய பாபா என்று சொல்லும்போது 1000 மடங்கு சக்திசாலியான உதவி செய்வதற்கு தந்தை கட்டுப்பட்டவராக ஆகுகின்றார். ஒன்லி ஒன்ஸ், ஒரு முறை என்னோட பாபான்னு நம்ம சொன்னால் 1000 முறை 1000 மடங்கு பாப்தா தான் உதவி பண்ணுறதுக்கு கட்டுப்பட்டிருக்கார். அது கூட எப்படி சக்திசாலியான உதவி பண்ணுறதுக்கு கட்டுப்பட்டிருக்கார். அனுபவம் இருக்கிறது தானே, எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தானே. இதில் சரியான நேரத்தில் இந்த அனுபவத்தை மட்டும் நடைமுறையில் கொண்டு வாருங்கள். கரெக்டான டைமில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றார் பாபா. பாப்தாதா குழந்தைகளின் ஒரு விஷயத்தை பார்த்து மனதிற்குள் புன்னகைக்கிறார். அது எந்த விஷயம் என்று தெரியுமா? அனைவரும் பாபாதான் என் உலகம் என்று கூறுகிறீர்கள், தந்தை தான் என் உலகம் என்று சொல்கிறீர்கள் தானே. யார் தந்தையே என் உலகம் என்று சொல்கிறீர்களோ அவர்கள் கைகளை தூக்குங்கள். நல்லது, தந்தை தான் உலகம், வேறு உலகம் எதுவும் இல்லை தானே. பாபா தான் என் உலகம்னா வேறு எதுவும் உலகம் இல்லை தானே உங்களுக்கு? வேறு உலகம் கிடையாது. ஆனால் வேறு ஒன்று இருக்கிறது. அது என்ன? பாபா தான் என் உலகம், ஆனால் இன்னொன்று இல்லை, ஆனால் ஒன்று இருக்கான். என்ன இருக்காது? பாபா சொல்றார், அதுதான் சன்ஸ்காரம். எப்பொழுது தந்தைதான் உலகம், இரண்டாவது எனக்கு எந்த ஒரு உலகமும் கிடையாது என்று இருக்கின்றீர்களோ அப்பொழுது சன்ஸ்காரம் என்பது எப்படி பிறப்பெடுக்கிறது? தற்போது பாப்தாதா காலத்தின் தேவைக்கேற்ப சன்ஸ்காரம் என்ற வார்த்தையை நீக்க விரும்புகிறார். அதை நீக்க முடியுமா? சன்ஸ்காரங்கள் ஒரு தடை ரூபமாக ஆக முடியாது என்று யார் கருதுகிறீர்களோ அவர்கள் உறுதியான சங்கல்பம் செய்து தீவிர புருஷார்த்தத்தின் மூலம் இப்போதே அதை முடிவுக்கு கொண்டு வர முடியும். நீங்கள் விரும்புனீங்கன்னா சன்ஸ்காரங்களை ஒரு தடையாக இருக்காது பாபா அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த திட சங்கல்பம் எடுத்து தீவிர முயற்சி பண்ணி இப்போவே அதை முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறார். நீங்கள் நினச்சிங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்களால் பண்ண முடியும். செய்வோம், யோசிப்போம், பார்ப்போம் என்பது வேண்டாம், செய்தே ஆக வேண்டும் என்று இருக்க வேண்டும். வருவது சன்ஸ்காரத்தின் வேலை, மேலும் குழந்தைகளின் வேலை அதை சமாப்தி செய்வது. வரது சன்ஸ்காரத்தோட வேலை, ஸோ அது வரும், ஆனால் அதை முடிவு பண்ணுறது குழந்தைங்களோட வேலை, அதை ஃபினிஷ் பண்ணணும். தைரியம் இருக்கிறதா? தைரியம் இருக்கின்றதா? முன்னரும் கைகளை தூக்கினீர்கள், ஆனால் நீங்கள் என்ன சங்கல்பம் செய்தீர்களோ அது நடந்து கொண்டு இருக்கின்றதா என்பதை சோதனை செய்யுங்கள். பாபாக்குனால கை தூக்குறோம், எதுக்காக கை தூக்குறோமோ ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி நான் இருக்கேன்னா எனக்குள்ளே அந்த மாதிரி தான் நடக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். தந்தை சொல்கிறார் தந்தையின் காரியம் லட்சியத்தை கொடுப்பது, மேலும் குழந்தைகளின் காரியம் தந்தை என்ன சொல்கிறாரோ அதை செய்தே ஆக வேண்டும் என்பது. இவ்வாறு யார் புரிந்துள்ளீர்கள்? அப்பாவோட வேலை என்ன? குழந்தைகளுக்கு சொல்கிறது. குழந்தைகளோட வேலை அப்பா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செஞ்சு காட்டணும். அவர்கள் இதற்கான சன்ஸ்காரங்கள் மீது வெற்றி பெறுவதற்கான தேதியை முடிவு செய்யுங்கள். ஸோ அதனால் பாபா என்ன சொல்கிறார்? சன்ஸ்காரம் தடை ரூபமாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த தடை ரூபமாக இருக்கக்கூடிய சன்ஸ்காரத்தை முடிவு பண்ணணும், அதை சமாப்தி செய்யணும். அதுக்கான டேட்டை இப்போ தேர்ந்தெடுங்க, டேட்டை முடிவு பண்ணுங்க அப்படின்றார். பக்தர்கள் சிவராத்திரியை கொண்டாட ஒரு தேதியை முடிவு செய்வது போல நீங்கள் இதற்கான ஒரு தேதியை முடிவு செய்யுங்கள். எப்படி சிவராத்திரினா கோயிலில் இந்த டேட் தான் அப்படின்னு சொல்லி இந்த டேட் தான் நடக்கும் சிவராத்திரி உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, குறிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பாபா சொல்கிறார், இந்த டேட்டுக்குள்ளே நான் என்னுடைய தடை செய்யக்கூடிய எல்லா சன்ஸ்காரத்தை நான் சமாப்தி பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்றார். அனைவருக்கும் சேர்த்து ஒரு தேதியை முடிவு செய்ய முடியாவிட்டாலும், அதாவது காமனாக ஒரு டேட் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா கூட ஒவ்வொருவரும் தனக்கென ஒரு தேதியை முடிவு செய்ய முடியும் தானே? செய்ய முடியுமா? செய்ய முடியும் என்றால் கைகளை தூக்குங்கள். செய்து விட்டீர்களா? செய்ய முடியுமா அல்லது செய்து விட்டீர்களா? இரட்டை வெளிநாட்டினர் தேதியை முடிவு செய்து விட்டீர்களா? நல்லது. முன்னால் அமர்ந்திருப்பவர்கள் முடிவு செய்து விட்டீர்களா? தேதியை முடிவு செய்து விட்டீர்கள் தானே? அதை பாப்தாதாவிற்கு எழுதி கொடுங்கள்.
எனக்காக நான் எந்த டேட்டுக்குள்ளே என்னுடைய தடை ரூபமாக இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்களை ஃபினிஷ் பண்ணுவேன், நான் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி பாப்தாதா கிட்ட அந்த டேட்டை எழுதி கொடுங்கன்றார். பாப்தாதா கூட குழந்தைகளுக்கு பரீட்சையில் தேர்ச்சி பெறுவதற்கான தைரியத்தை கொடுப்பார் தானே. பாபா இந்த டேட்டுக்குள்ளே நான் அதை ஃபினிஷ் பண்ணிடுறேன்னு எழுதி கொடுத்தா பாபா அப்பா இல்லை. ஸோ அதனால் அவர் கூட என்ன பண்ணுவாராம், பாப்தாதாவும் குழந்தைகள் அந்த டெஸ்ட் பேப்பரில் பாஸ் ஆகிறதுக்கான தைரியத்தை கொடுப்பார் தானே. பின்னர் ஆஹா குழந்தைகளே ஆஹா என்ற பாடல்கள் பாடப்படும். யார் சங்கல்பம் செய்து அதன்படி நடைமுறையில் செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு விழா கொண்டாடப்படும். ஏனெனில் வித்தியாசம் தெரியத்தானே செய்யும். அந்த தடையான சம்ஸ்காரங்களை ஃபினிஷ் பண்ணிட்டா கண்டிப்பாக மற்றவங்ககிட்டருந்து இவங்க வித்தியாசமாக தானே தெரிவாங்க. தேதியை முடிவு செய்பவர்கள் முன்னேறுவதில் நெருக்கமானவர்களாக மாறுவார்கள். அந்த மாற்றம் தெரிய தொடங்கும். யாருடைய நிலை தேதிக்கேற்ப முழுமை அடைகின்றதோ அவர்களுக்கு பாப்தாதா விழா கொண்டாடுவார். இந்த டேட்டுக்குள்ளே அப்படின்னு பாபாவுக்கு எழுதி கொடுத்தா அதுக்குள்ளார அந்த மாதிரி அடைஞ்சு காட்டிட்டாங்கன்னா அவங்களுக்காக பாபாவே விழா கொண்டாடுவாராம். உள்ளுக்குள் மாற்றம் செய்பவர்களை பார்ப்பவர்களும் அதை உறுதிப்படுத்துவார்கள். ஏனெனில் நீங்கள் அவர்களுடைய தொடர்பில் வருவீர்கள் தானே. மற்றவங்க கூட ஆமாம் இவங்க மாறிட்டாங்க அப்படின்னு மற்றவங்களும் நம்ம கனெக்ஷனில் வரவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. சம்ஸ்காரம் என்பது யாருடைய தொடர்பிலாவது வரும்போது வெளிப்படத்தானே செய்யும். ஏனெனில் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற தூய்மையான நஷா ஒவ்வொரு குழந்தையிடமும் இருப்பதை பாப்தாதா பார்த்தார். நீங்கள் மாஸ்டர் தானே. எப்பொழுது சர்வசக்திவானாக இருக்கின்றீர்களோ அப்பொழுது செய்யக்கூடிய சங்கல்பம் பூர்த்தியாக வேண்டும். இதுவும் கூட சக்தி தானே. நல்லது. இன்று முதல் முறையாக வந்திருப்பவர்கள் எழுந்து நில்லுங்கள். ஃபஸ்ட் டைமாக மதுபனுக்கு வந்திருக்கவங்கள நிற்க சொல்கிறார். பாருங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள். பாப்தாதா வாழ்த்துக்களை கொடுக்கின்றார். மதுபன் வந்ததற்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். காலம் கடந்து விட்டது என்ற போர்ட் போடுவதற்கு முன்பே நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று பாப்தாதா கருதுகிறார். டூ லேட் போடுறதுக்கு முன்னாலேயே டூ லேட் அப்படிங்கிற போர்ட் போடுறதுக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னு பாப்தாதா ஃபீல் பண்ணுறார். எனவே முழு பிராமண குடும்பத்தினரும் உங்கள் மீது இந்த ஒரு சுப ஆசை இருக்கின்றது. அதாவது லாஸ்டாக வந்திருந்தாலும் சதா டபுள் புருஷார்த்தம் செய்து ஃபாஸ்டாக செல்ல வேண்டும். பாப்தாதாவிற்கோ இதே சுப ஆசை இருக்கத்தான் செய்கிறது. இந்த முழு குடும்பத்தினருடைய சுப ஆசை தைரியம் இருக்கின்றதா? டபுள் முயற்சி செய்யறதுக்கு, டபுள் புருஷார்த்தம் பண்ணுறதுக்கு சதா பண்ணணும். அதுக்கு தைரியம் இருக்கா? யார் இன்று வந்துள்ளார்களோ அவர்களுக்கு இந்த தைரியம் இருக்கின்றது. லாஸ்டாக வந்திருந்தாலும் கூட ஃபாஸ்டாக சென்று ஃபஸ்ட்டில் வாருங்கள். முதல் நம்பரில் வாருங்கள். முதல் இடம் மட்டுமல்ல, முதல் தரமான முறையில் முதலிடம் பிடியுங்கள். ஃபஸ்ட் டிவிஷனில் ஃபஸ்ட்டு அப்படின்றார் பாபா. அது சாத்தியம்தானே. எங்களால் வேகமாக சென்று முதலிடம் பிடிக்க முடியும் என்று கருதுபவர்கள் கைகளை உயர்த்துங்கள். தங்கள் மீது நம்பிக்கை இருக்கின்றதா? உங்களுக்கு மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குறார். நல்லது. பின்வரிசையில் இருப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்குறார். நல்லது. கையெல்லாம் யார் உயர்த்திருக்காங்களோ அவங்கள பார்த்தா பாபா நல்லதாக சொல்லிட்டார். நல்லதுன்ட்டார். குறைவாக இருக்கின்றீர்கள். கை தூக்குனவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் முழு குடும்பமும் பாப்தாதாவும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களை முன்னேற்ற விரும்புகிறார்கள். எனவே நீங்கள் எந்த சென்டரிலிருந்து வந்தீர்களோ அந்த சென்டரில் உங்களுடைய இந்த உறுதிமொழியை மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள். இது சாத்தியமே, அசாத்தியமானது அல்ல, இம்பாசிபிளாக இல்லை, கண்டிப்பாக பாசிபிள் தான் அப்படின்றார். சாத்தியம்தான், ஆனால் அதற்கு டபுள் அட்டென்ஷன் தேவை, டபுள் கவனம் வேணும் அப்படின்றார். நீங்கள் கடைசியாக வந்து முதலிடம் பிடித்து காட்டினால் அந்த சென்டரில் உங்களது தீவிர முயற்சியின் தினமாக அதை கொண்டாடுவார்கள். தீவிர முயற்சிக்கான நாள் அப்படின்னே ஒன்று வச்சு சென்ட்ரலில் அந்த டேவை கொண்டாடுவாங்களாம். எப்போ? டபுள் அட்டென்ஷன் வச்சு லாஸ்ட்டாக வந்தால் கூட ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சிட்டோன்னா விழா எடுப்பார்கள். மிக விரைவில் தந்தைக்கு சமமாக ஆகியே காட்ட வேண்டும் என்ற ஆர்வம் அனைவரது இதயத்திலும் இருக்கின்றது. குழந்தைகள் அமிர்த வேளையில் தந்தையிடம் பேசும்போது பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். ஆஹா குழந்தைகளே ஆஹா. பழைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, புதியவர்களாக இருந்தாலும் சரி, தந்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் தனது இதயபூர்வமான வாழ்த்துக்களை கொடுக்கிறார். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒரு அடிக்கு ஈடாக தந்தை 1000 அடிகள் உதவி செய்வார். ஏனெனில் இப்போது காலத்தின் மாற்றம்
மிக தீவிர வேகத்தில் சென்று கொண்டு இருக்கிறது. நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா பாபா 1000 அடி எடுத்து வச்சு உதவி பண்ணுவாராம். ஏன்னா இப்போ டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்றார் பாபா. நல்லது. சேவைக்கான டர்ன் டெல்லி மற்றும் ஆக்ரா ஜோனோடது. டெல்லி ஆரம்பத்திலிருந்தே சேவையில் புதிய புதிய விஷயங்களை செய்து வருகிறது என்று பாப்தாதா கேள்விப்பட்டார். செய்திருக்கிறீர்கள் தானே? டெல்லி செய்திருக்கிறது. எனவே இப்போது சேவையில் ஏதேனும் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குங்கள். இப்போது நீங்கள் நடத்தும் சொற்பொழிவுகள் மற்றும் நிகழ்ச்சிகள் நன்றாகத்தான் இருக்கின்றது. ஏனெனில் அதன் மூலம் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது மற்றும் புதிய உறவுகள் உருவாகின்றன. இப்போது நடந்து கொண்டிருக்கும் சேவையின் முறைகளும் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் இத்தகைய நிகழ்ச்சிகள் நீண்ட காலமாக நடந்து வருகின்றன. இப்போது ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வாருங்கள். அது சேவை செய்பவர்களுக்கு புதிய ஆர்வத்தையும் புதிய உற்சாகத்தையும் தர வேண்டும். செய்வீர்கள் தானே? நல்லது. அனைவரையும் உற்சாகத்தில் கொண்டு வந்து அனைவரையும் அதில் பிஸியாக்குங்கள். இத்தகைய பெரிய நிகழ்ச்சிகளில் சொற்பொழிவு ஆற்றுபவர்கள் என்னவோ பிஸியாகி விடுகிறார்கள். ஆனால் மற்றவர்கள் வெறும் துணையாக மட்டுமே இருக்கிறார்கள். அதுவும் அவசியம்தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சேவைக்கான கண்டுபிடிப்பை உருவாக்குங்கள். அதாவது அந்த சேவையில் தரம் வாய்ந்த ஒவ்வொரு ஆத்மாவும் தாங்களாகவே எதையாவது செய்து பிஸியாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு புது சேவையை இன்வென்ட் பண்ண சொல்கிறார் பாபா. டிஸ்கவர் பண்ணுங்கன்றார். அந்த சேவையில் பேசுகிறவங்களும் சரி, மற்ற சேவை பண்ணுறவங்களும் சரி, ஆட்டோமேட்டிக்காக தானாகவே, அது குவாலிட்டி சர்வீஸாக இருக்கணும். அதில் இன்வால்வ் ஆகிறவங்களாம் தானாகவே ஏதாவது பண்ணி தன்னை பிஸியாக ஆக்கிக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூ சர்வீஸ் நீங்கள் கண்டுபிடிங்க, உருவாக்குங்க அப்படின்றார். ஏனெனில் டெல்லியை தான் தலைநகராக ஆக்க வேண்டும். எனவே டெல்லி வாசிகள் அத்தகைய ஒரு புதிய கண்டுபிடிப்பை உருவாக்க வேண்டும். சரிதானே? சரியா? அனைவரும் செய்வீர்களா? கைகளை தூக்குங்கள். நல்லது. யார் வேண்டுமானாலும் இதை உருவாக்க முடியும். புதியவர்களும் கூட உருவாக்க முடியும். மற்ற எவருக்காவது ஏதேனும் சங்கல்பம் வந்தால் அவர்களும் இங்குள்ள தலைமை அலுவலகத்திற்கு, மதுபன் அலுவலகத்திற்கு எழுதலாம். அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு. நல்லது. டெல்லி வாசிகள் ஆன்மீக முயற்சியிலும் முதலிடம் பெற வேண்டும். எந்த ஒரு சென்டராக இருந்தாலும் அது உள்நாட்டின் சென்டராகவோ அல்லது வெளிநாட்டின் சென்டராகவோ இருக்கலாம். அந்த சென்டரும் அதனுடன் தொடர்புடைய கிளை மையங்களும் 6 மாதங்கள் எந்த தடையும் இன்றி நிர்விக்னமாக இருந்து காட்ட வேண்டும் என்று பாப்தாதா நீண்ட காலமாக சொல்லி வருகிறார். ஒரு சென்டர், அதோட கனெக்டட் சப் சென்டர்ஸ், கீதா பாட்ஷாலா இதெல்லாம் சேர்ந்து 6 மந்த்ஸ்க்கு எந்த தடை வராமல் நிர்விக்ன சென்டராக இருந்து காட்டணும்னு பாபா ரொம்ப நாளாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கார். எந்த தடையும் வராமல் நிர்விக்னமாக இருக்க வேண்டும். இதில் எவர் முதலிடம் பெறுகிறாரோ அவரது நிர்விக்ன பவ தினத்தை கொண்டாடுவோம். இப்போது 6 மாதங்கள் என்று சொல்கிறோம். 6 மாதங்கள் பயிற்சி செய்தால் பின்னர் அது பழக்கமாகிவிடும். ஆனால் பரீட்சை பெறுவதற்காக 6 மாத காலம் அவகாசம் தருகின்றோம். இதில் டெல்லி எந்த இடத்தை பிடிக்கும்? முதலிடம். பாப்தாதா மகிழ்ச்சியாக இருக்கின்றார். முழு குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. திருப்தியான நிலையின் புகழ் ஓங்கட்டும். சேவையாக இருந்தாலும் சரி அல்லது உருவாக்கப்பட்ட விதிகளாக இருந்தாலும் சரி பாப்தாதா கவனிப்பார். இதுவரை சிறந்த மையம் என்று எந்த பெயரும் வரவில்லை. அதாவது அது சர்வீஸாக இருந்தாலும் சரி, இல்லை நியம் மரியாதைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் 6 மந்த்ஸுக்கு தடையற்ற ஸ்திதி, நிர்விக்ன ஸ்திதி வரணும். அந்த மாதிரி ஒரு சென்டர் இருக்குது அப்படின்னு வெளியில் வரணும். அந்த மாதிரி எந்த சென்டரோட பேரும் இது வரைக்கும் வரலன்றார். ஜோனாக இல்லாவிட்டாலும் பெரிய மையங்கள், அதாவது பெரிய சென்டர்ஸ் மற்றும் அவற்றின் கிளை சென்டர்ஸ் இத்தகைய முயற்சியை செய்தாலும் பாப்தாதா கவனிப்பார். ஃபுல் ஜோன் பண்ணலனாலும் ஏதோ ஒரு பெரிய சென்டர், அது கனெக்டடாக இருக்கக்கூடிய சப் சென்டர், கீதா பாட்ஷாலா அவங்கெல்லாம் முயற்சி பண்ணுறாங்கன்னா கூட பாப்தாதா பார்ப்பாராம், கவனிப்பென்றார். சீக்கிரம் உங்கள் அடிகளை முன்னோக்கி வையுங்கள். ஏனெனில் எப்போது என்ன நடக்கும் என்று தெரியாது. தேதியை குறிப்பிட மாட்டோம். நல்லது. ஆக்ரா ஜோன். அரசாங்கத்தின் பட்டியலில் ஆக்ரா எப்படி புகழ் பெற்றதோ அதுபோல் ஆக்ராவாசிகள் ஏதேனும் ஒரு சேவையை கண்டறிந்து ஆல்மைட்டி கவர்மெண்ட் முன்னிலையிலும் புகழ் பெற வேண்டும். ஆல்மைட்டி கவர்மெண்ட்னா சிவபாபாவோட அந்த கவர்மெண்ட்லேயோ ஆக்ரா ஜோனில் ஏதாவது ஒரு நியூ சேவை கண்டுபிடிச்சி நீங்களும் ஃபேமஸ் ஆகணுன்றார். ஆக்ராவில் தாஜ்மஹால் இருப்பது போல ஏதேனும் விசேஷமாக செய்யுங்கள். நம்பிக்கை இருக்கின்றதா? நம்பிக்கை இருக்கின்றது. அதற்கான வாழ்த்துக்கள். என்ன செய்வீர்கள்? ஆனால் எவ்வளவு காலம் செய்வீர்கள்?
மேளா, திருவிழா, மெகா ப்ரோக்ராம், பெரிய நிகழ்ச்சிகள் செய்வோம் என குழந்தைகள் பதில் அளிக்கிறார்கள். இப்படியெல்லாம் நாங்கள் செய்கிறோம் பாபா அப்படின்னு ஆன்சர் பண்ணுறாங்க. பாபா சொல்கிறார், மேளா, மெகா ப்ரோக்ராம் என அனைவரும் செய்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். ஆனால் எந்த மண்டலமும் செய்யாத ஒரு புதிய கண்டுபிடிப்பை ஆக்ரா உருவாக்க வேண்டும். இது வரைக்கும் எந்த ஜோன்லேயும் செய்யாத ஒன்றை நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சி செய்யுங்கன்றார். ஏனெனில் ஆக்ரா அனைவரும் பார்ப்பதற்கு தகுதி பெற்ற இடம். அரசாங்கத்திற்கு தாஜ் இருப்பது போல் நீங்களும் ஏதேனும் விசேஷமாக செய்யுங்கள். இதை பற்றி சிந்தியுங்கள். அமிர்த வேளையில் அமர்ந்து யோசித்தால் ஏதேனும் ஒரு தூண்டுதல் கிடைக்கும். சரி, ஆசிரியர்கள் கைகளை தூக்குங்கள். என்ன பண்ணணும்னு அமிர்த வேளை உட்காந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு பாபா டச் பண்ணுவேன்றார். சரி, ஆசிரியர்கள் கைகளை தூக்குங்கள். நிறைய பேர் இருக்கிறீர்கள். எனவே ஏதேனும் அதிசயம் செய்யுங்கள். மற்றபடி பாப்தாதா அனைத்து குழந்தைகளிடமும் இதையே கூறுகிறார். அதாவது, இப்போதே ஏதேனும் ஒரு புதுமையை கொண்டு வாருங்கள். எந்த சேவை நடந்து கொண்டிருக்கிறதோ அவை காலத்திற்கேற்ப புதுமையாகத்தான் இருக்கின்றன. ஆனால் இப்போது புதிய கண்டுபிடிப்பை செய்யுங்கள். எந்த மண்டலமாக இருந்தாலும், அதாவது எந்த ஜோனாக இருந்தாலும் புதியதை கண்டுபிடியுங்கள். மற்றபடி ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு அன்பானவர்கள், காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் எப்போதும் பறந்து கொண்டே இருக்க வேண்டும், மற்றவர்களையும் பறக்க வைக்க வேண்டும் என்பதுதான் தந்தையின் விருப்பம். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் தந்தையின் இதயத்திற்கு நெருக்கமானவர்கள். ஒவ்வொரு குழந்தையும் நாம் தீவிர புருஷார்த்தியாகி தந்தையை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற லட்சியத்தை மீண்டும் மீண்டும் நினைவில் கொண்டு வர வேண்டும். நான் தீவிர முயற்சி பண்ணி பாபாவை உலகத்துக்கு முன்னால் வெளிப்படுத்தணும், தீவிர முயற்சி பண்ணி அப்பாவை உலகத்துக்கு முன்னால் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு லட்சியத்தை திரும்ப திரும்ப ஞாபகத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்துட்டே இருக்கணுமா. அனைவரின் இதயமும் எனது பாபா வந்துவிட்டார் என்று சொல்ல வேண்டும் என்ற அத்தகைய ஆர்வம் மற்றும் உற்சாகம் கொண்ட சங்கல்பம் இப்போது பாப்தாதாவை வந்தடைகிறது. இந்த ஆர்வம் மற்றும் உற்சாகம் பெரும்பான்மையானவர்களின் இதயத்தில் வந்துவிட்டது. உலகத்தில் இருக்க எல்லாரோட மனசில் என்னோட பாபா வந்துட்டார்னு வரணும், அந்த மாதிரி வெளிப்படுத்தணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் உற்சாகம் குழந்தைகளோட இதயத்தில் இருக்குது. அது பாபா வரைக்கும் வந்து ரீச் ஆகிடுச்சுன்றார். அனைவருக்கும் மிக விரைவாக இந்த செய்தியை சென்றடைய செய்ய வேண்டும். யாரும் வஞ்சிக்கப்பட்டிருக்க கூடாது என்பதுதான் பாப்தாதாவின் ஆசை. அனைவரும் ஏதோ ஒரு ஆஸ்தியை பெறட்டும், அனைவரும் ஏதோ ஒரு ஆஸ்தியை பெறட்டும். ஜீவன் முக்தி இல்லை என்றாலும் அன்பின் மூலம் முக்தி என்ற ஆஸ்தியையாவது பெறட்டும். ஏனெனில் தந்தை அனைவருக்கும் ஆஸ்தி வழங்க விரும்புகிறார். நீங்கள் எத்தனை பேருக்கு ஆஸ்தி பெற்று தருகின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கும் உங்களுடைய ராஜ்யத்தில் ராஜ்ய அதிகாரி என்ற ஆஸ்தி கிடைக்கும். மற்றவங்களுக்கு எவ்வளோ ஆஸ்தி கொடுக்க வைக்கிறோமோ அவ்வளோ நம்மளோட ராஜ்யத்தில் ராஜ்ய அதிகாரிங்கிற ஒரு ஆஸ்தி நமக்கு கூட கிடைக்கும்ன்றார். அனைத்து திசைகளிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் பாப்தாதாவின் அளவற்ற அன்பையும் ஆசீர்வாதங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். முரளியுடைய வரதான், தியாகம் மற்றும் தபஸ்யாவின் மூலம் சேவையில் வெற்றி பெறக்கூடிய மேலும் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர் ஆகுக. தியாகம் மற்றும் தபஸ்யாவின் மூலம் சேவையில் வெற்றி பெறக்கூடிய மேலும் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர் ஆகுக. பௌத்திக நெருப்பு எப்படி தூரத்திலிருந்தே தன்னுடைய அனுபவத்தை செய்விக்கின்றதோ அதுபோல உங்கள் தபஸ்யா மற்றும் தியாகத்தினுடைய ஜொலிப்பு தூரத்திலிருந்தே அனைவரையும் கவர வேண்டும். சேவாதாரியுடன் சேர்ந்து தியாகியாகவும் தபஸ்வி மூர்த்தியாகவும் மாறும் போதுதான் சேவையின் உடனடி பலன் வெளிப்படையாக தெரியும். சேவை மட்டும் இல்லை, சேவை கூட தியாகம் தபஸ்யா இது ரெண்டுமே சேர்றப்ப தான் சேவையினுடைய உடனடி பலன் வெளிப்படையாக தெரியும். தியாகி என்றால் எந்த ஒரு பழைய சங்கல்பமோ அல்லது சன்ஸ்காரமோ தென்படக்கூடாது. தபஸ்வி என்றால் புத்தியின் நினைவு அல்லது பார்வையில் ஆத்மீக ரூபத்தை தவிர வேறு எதுவும் தெரியக்கூடாது. எந்த எண்ணம் எழுந்தாலும் அதில் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் நன்மை அடங்கியிருக்கும் போதுதான் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர் கல்யாணக்காரி என்று சொல்ல முடியும். உள்ளுக்குள்ளே கிரியேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு தாட்லேயும் எல்லாருக்குமே நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் தான் வரணும். அவசரர் அப்போ தான் கல்யாணக்காரி எல்லாருக்குமே நன்மை செய்யக்கூடியவங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்றார். ஸோ பாபா சொல்லுது, தியாகம் தபஸ்யா மூலமாக சேவையில் வெற்றி அடைங்க, எல்லாருக்குமே நன்மை செய்யக்கூடியவங்களாம் ஆகணும் அப்படின்றார். ஸ்லோகன்: உடல் உணர்வை கடந்து செல்ல உருவத்தை பார்க்காமல் சைத்தன்யத்தையும்
சரித்திரத்தையும் பாருங்கள். உடல் உணர்வை கடந்து செல்ல உருவம், அதாவது இந்த தேகம் சித்திரத்தை பார்க்காம சைத்தன்யம் ஆத்மா மற்றும் சரித்திரம் குணத்தை பாருங்கள். உடல் உணர்வை கடந்து செல்ல உருவத்தை பார்க்காமல் சைத்தன்யத்தை சரித்திரத்தை பாருங்கள். அவ்யக்த சமிக்ஞை. சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை சரளமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். நீங்கள் அனைவரும் மாஸ்டர் உலகை உருவாக்குபவர் ஆவீர்கள். அதாவது மாஸ்டர் விஸ்வ நிர்வாத்தா, மாஸ்டர் உலகை உருவாக்குபவர் ஆவீர்கள். இந்த நினைவின் மூலம் பணிவு என்ற குணம் மிக எளிதாக வந்துவிடும். மேலும் எங்கே பணிவு, அதாவது சரளத்தன்மை என்பது இயற்கையான ரூபத்தில் இருக்கின்றதோ அங்கே மற்ற குணங்களும் தானாகவே வந்துவிடும். எனவே எப்போதும் இந்த நினைவு ரூபத்தில் நிலைத்து நின்று பின்னர் ஒவ்வொரு சங்கல்பம் அல்லது செயல் செய்யுங்கள். அப்போது எதிர்கொள்ள வரும் சிறிய விஷயங்கள் அனைத்தும் ஒரு பெரியவர் முன்னால் சிறிய குழந்தைகள் விளையாடும் விளையாட்டை போல தோணும். பெரியவங்களுக்கு முன்னால் ஒரு சின்ன குழந்தைகள் விளையாடினா அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது இல்லையா? அந்த மாதிரி நமக்கு முன்னால் வரக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு விஷயமாகவே தோணாது. அது உங்கள் மீது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அச்சா. ஓம் சாந்தி. துள்ளி குதிக்குது ஏன் மனமே, தூயவர் முரளியை கேட்டதும்